உன்னுடைய வார்த்தைக்கு மறுபேச்சு கிடையாது அண்ணா விதுரா. விதுரன் கூறுவதே அண்ணா கேட்கிறேன். சென்று வா. அப்படியே பார்த்து புறப்படுப்பா. பிள்ளைக்கு தீ வைத்தால் நம் பிள்ளை ஒன்று கூட இல்லாமல் போய்விடும். சந்தியா, என்னடா ஆணவம் இருந்தால் தம்பி விதுரன் என்னக்கே அறிவுரை கூறிவிட்டு செல்கிறான். சரி சரி இருக்கட்டும். அதற்கு உட்பட்டவனாக இருந்தால் அது நம்மை பொருந்தும். இதற்கும் அதற்கும் சம்மதமில்லை. நடந்து நல்வழியே நடக்கட்டும். பிள்ளைகள் வந்து விட்டார்களா? அழைப்பது என்று அழைக்கிறேன். மகனே தர்மா தர்மா தர்மா. உன் மகன் தர்மன். வணக்கம் தந்தையே. மகனே தர்மா, சுகசேமத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். சரி, அருகாமையில் அமரி. சஞ்சய், என்னுடைய தம்பி பாண்டி விழுந்தால் எனக்கு சரியாக ராஜ வேட்டையில் அரண்மனை அழைத்து அமர செய்து அழகு பார்த்திருப்பேன். அதனால் அவன் இல்லாத காரணத்தினால் தந்தைக்கு தந்தையாக இருந்து அவனை ஆறுதல்படுத்தி அருகாமையில் அமைத்து விட்டேன். தர்மா, யாதொன்றுக்கும் அஞ்சாதே. கேப்பா பேச்சு நீ கேட்காதே. நல்வழிப்படுத்துவேன் நான். அடுத்தது சகாதேவா. செல்வமே அருமை பிள்ளையே சகாதேவா. யாவிற்றமான குறையமில்லாமல் இருக்கிறேன் அப்பா. நீ அண்ணாவோடு முக்காலங்களையும் முன்னதாக தெளிவாக எடுத்துரைத்துக் கொண்டு அண்ணாவுக்கு அருகாமையில் அமரு. அண்ணே நகுலம், இது வரைக்கும் நல்ல சாபத்தோடு இருக்கா. இவேல் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். தந்தை ஒன்று வைத்து ஒன்று பேசக்கூடியவன் பேச்சை கேட்காதே. கேப்பா பேச்சை கேட்காதே. நாட்டாக்களை அண்ணா கண்மணி காண்டிவா. செல்வமே அர்ஜுனா, ஏமத்தோடுகிறியா? எந்த குறையும் இல்லையா? அண்ணாவுக்கு அருகாமல் இடவிடாமல் அமர்ந்து. சரி சஞ்சயா, அனைவரும் அனுப்பி விட்டேன். அந்த பலாக்காமோடு வந்துக்குதா? அவனை நினைத்தாலே உள்ளம் கொஞ்சம் நடுக்க கொடுக்கிறது. ஏனென்றால் அவன் ஒரு காற்றுக்கு சமம். காத்து வச்சா எப்பேற்பட்ட வருஷம் மொட்டையாகிட்டு போடும். அவன் என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் அச்சமா இருக்கு. அவனை மட்டும் சேமசனம் பண்ணான். நீதான் அட அந்த பீமனை எப்படா கரை எப்படா வந்து கேட்டு வரா? ஏண்டா எனக்கு புள்ளையா உனக்கு புள்ளையா? ஆடாடு எனக்கு தான் பிள்ளை. நம்ம வந்து இடத்துல அப்பா கூப்பிடாம கட்டியாரு தப்பா நினைப்பாரு. ஓவித்து சென்று விடுவார். அதனால் நானே அழைக்கிறேன். என்னுடைய தம்பிமார்களை அழைத்து கொஞ்சம் மடிக்கு விடுறாப்பா. புரிஞ்சுக்கிறியா? மகனே பீமா பீமா. என்ன பிடியடா இது? என்னை பிடித்ததை போல் என்னுடைய தம்பி மகனை பிடித்திருந்தால் ஒரு மூட்டை பூச்சியை நசுக்கினால் எப்படி நசுக்கியிருக்கமோ அதை போல நசுக்கியிருப்பார்கள். என்னுடைய தேகம் திரண்ட தேகம் என்பதால் நான் உயிர் தப்பினேன். என்றைக்கா இருந்தாலும் உன்னுடைய மகன்களுக்கு நானே யமன். சஞ்சயா, என்ன ஆணவம் இருந்தால் அவனுடைய பலத்தை என்னிடத்தில் காட்டுகிறான். இவனுக்கு சரியத்தால் நம்மிடத்தில் என்ன இல்லையா? பழுத்த ஓலைக்கு சமமாக இருக்கிறேன். பலத்தை என்னிடம் காட்டலாமா? இவனுக்கு சரியத்தால் நம்மிடத்தில் என்ன இல்லையா? மகனை அழைத்துவார். முடிவு
போய் உங்க அப்பனை பாரு. உன் அப்பனை பாரா. உங்க அப்பா வர சொல்லிக்கிறாரு பாரியா? அப்பனை பாரு, அப்பனை பாரு, உங்களை பாருங்களா? எங்க வேற என்ன சொல்? நாங்க கிராமத்துல இருக்கிற அப்பனை பாக்குறோம். அண்டியன் மகனே துரியோதனா, வா வா வா. உன்னுடைய கருத்து வண்ணம் அஸ்தினாபுரத்திலே புதியதாக மண்டபத்தை கட்டி கைப்பட லிகிதம் எழுதி சிறிய தந்தையிடத்தில் கொடுத்து பாண்டவரை ராஜாக்களை அழைத்து வந்து விட்டேன். மருமகள் பெண்ணாச்சே, அவள் தாயாருடைய அரண்மனையில் இருக்கின்றாள். அனைவரும் சென்று சந்தோஷமாக விளையாடி உங்களை நன்மையை பேசுங்கள். நான் சென்று வருகிறேன். சென்று வா, சென்று வா. காமராஜ் வாடாங்க. நாங்க தான் நின்னுங்கறோம். நாங்க எத்தனை பேரு? நீங்களா? 100 பேரு. அவங்க எத்தனை பேரு? அவங்க 5 பேரு. நாங்க 105 பேர்கள் இருந்தோம். ஆ, இந்த சபை நிறக்குதா பத்தியா? அப்ப வேற யார் வரணும்ன்றா? ஏய், எங்க மாமா இல்லாத இந்த சபை நிறக்கல்றா. சரி. அதனால கூப்பிடுற மாமாவா. ஓடி வந்தேனே மருகா. மாமா, பாண்டவர்கள் வந்து விட்டார் இல்லையா? சரியா, பாண்டவர் வந்து விட்டார் என்று சொல்றியா? உன்ன போய் பாத்தியா? ஏயா நான் பாக்கணும்? ஏண்டா 1000 இருந்தாலும் உனக்கு பங்காளி இல்லையா? அண்ணனாச்சே. ஒரு முறை அஸ்தினாபுரம் வந்துக்கிறான். எப்படிங்கிறன்னு கேட்டு வந்துடுறா. சரி, உலகம் முழுக்க போட்டு அம்மா அப்படியே உலகமெல்லாம் திறமுடன் குதித்து போற்றும் தர்மபூபதியே உள்ள நாட்டை கமலம் ஓட்டியே. தம்பி துரியோதனன் தம்பிமாரோட சேமத்தோடு வந்திருக்கோம்பா. கேட்டீங்க மாமா? என்ன வேண்டா? தம்பிமார்களோடு சேமத்தோடு இருறானா? இருக்கட்டா. சரி, வஞ்சொலி தான் நான் சேமத்தோடு இருக்கிறனா பாத்துக்கிறான். ஓய், நீ போய் பாத்துட்டு வந்துட்ட. 1000 இருந்தாலும் உனக்கு சம்பந்தி, அண்ணவனுக்கு சம்பந்தி. நான் ஒரு வாட்டி போய் வரேனே. போய் எப்படிங்கிறன்னு கேட்டு வரேன். கேட்டு சீக்கிரமா. ராஜா, ஓய் ஓய் ஓய், சேமம்மா நீ சேமம்மா. சேமத்தோடு இருக்கிறாயா? சேமத்தோடு இருக்கிறியா? ஓய், ஆமா. தம்பி மாதிரி மாமா, தம்பிமார்கள் சேமமா? என் தங்க திரௌபதி சேமமா? மாமா, தம்பிமாரு சேமந்தான். உன் தங்கை எங்க தேவி அனைவரும் சேமத்தோடு இருக்கிறோம் மாமா. சரி, பரவாயில்ல. ஓய், மாமா, இன்னும் ஒண்ணு ஓய். என்ன? அத தான தர்மம் செய்யணும். மாமா, தான தர்மம் சிறந்து கொண்டே இருக்கிறதா? உன்னுடைய நாட்டிலே தர்ம கொடி மேல பறக்குதா? ஓய் மாமா, தான தர்மம் சிறந்து கொண்டு இருக்கிறது. தர்ம கொடி பறந்து கொண்டுதான் நான் என் நாட்டுல. சரி சரி, பரகட்டு கொஞ்ச நேரம் பறக்கும். சரியா, இங்கே அமர்ந்துரு. இது இன்னும் கொஞ்சம் விஷயங்குது, அவங்கதான் போய் வந்துடுறா. சரி, போயிட்டு வா ஐயா. அடா எப்பா, எவனுக்கும் உண்டாதிக்கிறா. சரி, நீங்க யாரு? ஓய் ஓய், ஜகாதேவா. மாமா, நலந்தானே? இங்கே உட்கார்ந்துருக்கணும். ஓய் ஓய், நகுலா. நலந்தானே? எல்லாம் சௌக்கியம். குதிரை குதிரை பூசரா வச்சிரு கூடவே.
ஓய் ஓய் அர்ஜுனா அதான் மாமா உடம்பு பாசமா வர மாமா வந்துட்டாரேன்னு ஓடாத சரியா நலம் தானா அவ்வளவுதான் மாமா அண்ணன் பக்கத்துல இருக்கணும் வேற எங்கேயும் போக கூடாது மாமா சரி இது தேவையா டேய் இது வா கடவுளை கும்பிடாதா என்ன கும்பிடுறா நேரமா என்ன நேரம் ஏண்டா ஏண்டா மகாராஜா என்ன மகாராஜா டே பையா எல்லாரும் விசாரிச்சுட்டேன் அந்த கரிமத்து வந்துக்குதா கரிமத்தனா பேமெண்டா வேம மகாராஜா பண்ண வர மாட்டாரா நடால ஓ கூட வந்துக்கிறான் சரி நீ போய் அவர் வந்தா தானே தெரியும் உங்களுக்குலாம் சரி நீ என்ன பண்ற போய் விசாரிச்சுட்டு வா என்ன சொம்மா வரவங்க பூரா எப்பன்னு போய் விசாரி அவனுக்கு நீ நேத்து வந்துக்கிற இல்லடா பழகா மறுபடியும் அவர் வந்து எனக்கு மச்சானா உனக்கு மச்சானா எனக்கு தான் அப்ப யாருப்பா யாரு கூப்பிடுறது நான் தான் கூப்பிடணும் சட்ட பிரகாரம் நீ கூப்பிடு நான் முன்ன இடத்துல இருந்து கூப்பிட்டு தாங்கிறேன் சரியா ஒரு 50 பேர் இட்டா ஏன் கேளு பழக மறுபடி எந்த பக்கம் திரும்புவோம் என்ன பண்ணுவான்னு தெரியாது ஒரே கேள்விக்கு பத்தாது அதை தலைவாணி வச்சுங்க அட்டாய பத்து ஒரே புடி புடிச்சு தூங்குது அது அங்கே நின்று பாரு தூங்குது அதுவா ஆடாடி முன்ன மாரி ஆசாமி பார்க்கண்டா சரி நானே போய் பார்த்து என்ன விட்றேன் ஓய் ஓய் இத்தனை பேர் விசாரிச்சனா இவனை விட இவன் தான்டா பெரிய மோசமாக்குறான் மாமானு தேவனா வாயா நான் வந்து புட்ச மகாராஜா சுண்டு வரல தூக்கி அஜத்தான் பையா காத்து தூக்கம் தாண்டா பையா திரும்பினார ஒரே சத்தம் புருன்னு அஜத்தான் காத்து திரும்பின காத்து கொட்டாஜி அண்ணாட தூக்கமா போட்டுச்சு அண்ணா ஆமாண்ணா பையா நல்ல காலம் உனக்கு என்ன மூக்கு காத்து வாங்குது என்ன பண்றது இன்னும் முன்னதான் பார்த்தேன் பின்னாடி பார்க்கலையா போதடா டேய் டேய் இது மட்டும் நாம பேசக்கூடாது இவன்றான் வந்த வேலையை பாரு ஓய் மருகா துரியாதனா எல்லாரும் விசாரிச்சுட்டான் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன் ஓய் என்ன மாமா இப்ப மண்டபத்தை காமிக்கணும் பண்ணணுங்களா இல்ல 4 பேரையும் ஒரு மூளைக்கு எட்டுன்னு போனோம் ஒரு ரூமுக்கு தர்மனை மட்டும் ஒரு அறையில எடுத்துன்னு போனோம் அந்த அறை தெரியல நம்ம ஆமா அந்தரங்கால அதுக்கு தர்மம் மட்டும் வரணும் மீதி 4 வரும் வேற ரூமுக்கு போனோம் அப்படியா 4 பேரு நீ பாத்துக்க தர்மனை ஒரு ரூமுக்கு இட்டுன்னு போறேன் பின்பால் வந்துக்கினே இருக்கு நாங்க விட்டு அண்ணா துரியோதனா எனது அஸ்தாபனத்திலே ஒரு அழகான மண்டபம் கட்டி இருக்கின்ற மண்டபம் கட்டிக்கிறியா ஆமா அதை பார்க்கும்படியாக உன்னை அழைக்கிறேன் சரி பார்க்கலாமே போய் சுத்தி பார்த்து வருமா பார்த்து வருவா அண்ணா தம்பி பழு உறவுங்களுக்கு மண்டபத்தை பார்த்தாயா எப்படி இது மாமா இத போல மண்டபம் இத போல சீரி சட்டி எங்கேயும் பார்க்கலையோ என்னடா ஒரு மொட்டை மாடி கட்டிட்டு அவன் தம்பி
பெருமையா பேச பழகுதுன்னு கொஞ்ச நேரமா மாமா அந்த மொத்த மாடிக்கு வக்கீலாகத்தான் இங்க வந்து கிடக்குற நீ சொல்லிக்காம சரி வீடு நமக்கு தேவையா இதெல்லாம் அவனாச்சு தம்பியாச்சு சரியா மண்டபத்தை அழகு கொஞ்சம் சொல்ல பாக்கலாம் மாமா விசித்திரமா வினோதமா நல்லா அழகா இருக்குது மாமா மண்டபம் இத போல மண்டபத்தை இது நாளும் பார்த்ததே கிடையாதுயா அடாயப்பா சரியா மண்டபத்தை பார்த்தாச்சு சரி அடுத்த வேலைக்கு எங்க போகணும் தெரியுமா சாப்பாடு தான் போனோம் ஓய் சமையல்காரனை கூப்பிடு ஏன்னா மண்டபத்தை பார்த்துட்டா விசித்திரமாக்குதுன்னு சொல்லிட்டான் தம்பி ஒன்ன மண்டபத்தை பார்த்தவன வாங்கிட்டான் சாப்பாடு கேட்கறா அப்படியா சாப்பிட்டு போறான் ஏய் சமையல்காரா மகாராஜா சமையல் ஆச்சடா மகாராஜா ஏதாச்சி வச்சி அதுல பள்ளி வச்சுக்கிறேன் ஏண்டா பையா கொஞ்சம் அத்தி கொட்டு மதுவுல கொல்லி வச்சுக்கிறியா அம்மா சோத்துல பள்ளி வச்சுக்கிறேன் தேவத்தான இது சரி எங்கன்னா பத்த வையா அத வடிக்கிறதுனாக்கா இப்ப சோறு வந்துச்சுன்னா வடிக்கணும் ஆமா அது எப்படி வடிப்பா கட்டிய போடுங்க மகாராஜா கட்டிய போடுங்க பொட்ட தெரியும் அண்ணா கட்டி பிடிக்கிட்டா மதுவுல இன்னைக்கு கட்டி போடணும் இருக்காங்க தண்ணி வச்சு போடுவா தண்ணி வந்தானா களிமண்ணு மகாராஜா களிமண்ணு நான் களிமண்ணு அப்படின்னு சொல்றாப்ல அண்ணா அதிகமா ஆள் வருவா அதுல அரிசி கொட்டி இருப்பாங்க பாக்குறான் ஆமா சரி ஓய் மாமா சமையலாக சற்று நேரம் ஆகுன்றான் ஆமா ஓய் மருகா ஆமா நூத்தனமா ஜோதிஷர் மண்டபத்தை துறை மக்கள் வந்து கூடு ஏதோ ஒரு காலச்சமயம் இருக்கும் இப்ப நான் ராஜாக்கள் அனைவரும் ஒன்று சூழ்ந்து இருக்கு ராஜாக்கள் அனைவரும் ஒன்று சமையலாக சற்று நேரம் ஆகுன்னு சொல்றான் இப்போ உன் முகத்தை நான் பார்க்க ஆமா என் முகத்தை மண்ணம் பார்க்க இப்படி எம்மா நேரம் உட்கார்ந்து இருக்க முடியும் ஆமா அதனால தமாஷா ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு தெரியுமா என்ன விளையாட்டு மாமா பாத்தகை தாயம் ஒரே ஒரு ஆட்டம் சும்மா நேரம் பொழுதுபோக்கு சமையல் ஆச்சுனாக்கா சாப்பிட்டு போலாம் யார் வருது ஓஹோ சமையல் ஆக வரை தமாசா ஆடலாம் சொல்றேன் ஆமா ஓ யாருக்கு சொல்றேன் ஒன்னு சொல்லு அண்ணான் தம்பி துரியோதனா ஆமது மைதான் அண்ணான் அண்ணான் கேள்வார் விண்ணப்பம் நாம் எல்லாம் போஜனத்திற்கு போகின்றோம் மாமனும் ஏயுமாக சத்தியாகத்திலிருந்து தாமரை மணி போராட்டம் சொக்காட்டம் ஆடுவாரே சமையல் ஆகுவரை தமாசாக ஒரே ஒரு ஆட்டம் தூது சொக்கட்டான் ஆடலாம் அண்ணா பாச்சகை மாமாவோட தம்பி மாமா வேத நூலில் கனல்ல நீதி சாத்திரம் இருக்க நிவினர்கள் பலர் இருக்க நான் செய்யலாமா வேதநூல் மனுவிக்கணும் நீதி சாத்திரம்
இப்படியாப்பட்ட பய நூல்கள் எவ்வளோ நன்னூல் இருக்க புதுதா கட்டின மண்டபத்தில் முதல் என்ன சொன்னீங்க? பாசக. ஆமா, அது யார் ஆடுவாரு தெரியுமா? யார் ஆடுவாங்க? முள்ள மாறி முடிச்செறிக்கி கண்டாவரிகள் கல்வர்கள் தான் இப்படியாப்பட்ட சூது பகடை ஆடுவார்கள் மாமா. அப்ப எங்க மகாராஜாவை கேடின்னு சொல்றியா? பிள்ளைதான் சொல்றியா? நம்ம ராஜாக்கள் சூது பகடை ஆட வேண்டாம் மாமா. இது ஆட வேணாமா? சூது பகடியே வேண்டாயா? வேணாமா? வேண்டாயா? சரி, நீ ஒரு பொறுமை இரு. சமையல் ஆகுமறை தமாஷா ஒரு ஒண்ணு வர மாட்டேன்றான். இப்ப நீ நான் அமர்ந்து ஆடுவான். மண்ணம் பாக்கட்டுங்க. யோ, உனக்கு நிகரான அமர்ந்து ஆடலாமா? ஏன் ஆடினா ஒன்னும் நிக்கிறான், நீ உட்கார கூடாதுன்றியா? சரி, மறுபடியும் போய் கேட்டு பாரு. வந்தா பாரு, வரலன்னா சமையல் ஆச்சுன்னா நான் சாப்பிட்டு வீட்டுக்கு போறேன். ஒரு ஆட்டம் சொல்ற ஆறுகளா, அருமையான ஆட்டம். இன்னொரு ஆட்டம் ஆட புரிதா? நிம்முடக்குள்ளே ஒன்னாட ஒண்ணு மூஞ்சி மேல குத்திக்குங்க. நாங்க அந்த ஆட்டு மாட ஆடுவோம். ஓடி ஆடி ஆடக்கூடாது, உடம்புக்கு அழைப்பு இருக்கக்கூடாது, காயமும் ஆகக்கூடாது. அதனால சூது ஆட. இப்ப கபடி ஆடலான்னு சொல்லுவீங்க. கபடி ஆடினா கீழே பீவோம். ஆமா, ஒருத்தகார வீட்டாங்க போவோம். அங்க போவாத, காயம். எந்த ஆட்டுனா ஆட்டி விட்டோம். இந்த தெவடியா பாத்துங்க இணையா உங்க கொண்டாத்துல எங்க நடக்க போதுன்னு தெரியல. ஒருத்தன்றான் தலையாட மோதிக்குங்களான்றான், சுருக்கு போட்டு சாவுன்றான். ஆட்டம் நம்ம உட்காந்தபடியே ஆடணும். பேரரசர் நம்ம ஓடி ஆடி ஆடக்கூடாது, உடம்புக்கு அளப்பு இருக்க கூடாது. அதனால நீ மறுபடியும் கேட்டு பாரு. ஒன்னும் ஒத்துக்கிறானா பாரு. சமையல் ஆகுவரை ஒரே ஒரு ஆட்டம் தமாசாக. சமையல் ஆச்சுன்னா சாப்பிட்டு தம்பிமார்கள் அழுத்து கொண்டு ஒரே ஒரு ஆட்டம். தம்பி மகளில் வஞ்சனை வச்சு மாமா இல்ல, நம்ம மனசுல வஞ்சனை வச்சனாலா இப்ப நம்ம செய்யறோம். வஞ்சகமா இருக்குது. நீ எப்படியாப்பட்டவன்? வெள்ள உள்ளயாயம் உள்ள பாலும் தேனும் எப்படியோ அதை போன்ற உள்ள எனக்கு. ஐயா, டேய் வா, டேய் வா. ஏய்யா, ஏய் நான் பாரு. ஐயா, என் மருகனுடைய உள்ள என்ன உள்ள தெரியுமா? டேய், பாலா கூட தண்ணிய கலந்தா என்ன கலர் வரும்? பாலா கூட தண்ணி கண்டா வெள்ளை கலரு. பால் எந்த கலர் இருக்கான்? வெள்ளை. அந்த உள்ளம்பழத்தவன்டா. ஆமா, கண்ணுக்குள்ள வெள்ளையா இருக்குது. அங்க போகாதடா. பாலா கூட தண்ணி கலந்தா என்ன சொல்லிட்டேன். நல்ல உள்ளம், நல்ல உள்ளம். ஓய், இவனோட வஞ்சனை வச்சோம். வஞ்சனை எடுத்து மனதில் வஞ்சனை வைத்து இந்த மாமழை எதிரியாக்கி சிறந்த சூதாயங்கள் இச்செல்வத்தை பறிக்கல் உண்டா? நினைத்து எதை கேட்டாலோ நினைத்தில் தருவேன். ஆனந்தமா சொக்காட்டானை தம்பி, ஏதோ மனதில் வஞ்சனை வைத்து இந்த மாமனை நீ எதிரியாக்கி சூது பகடை ஆடி எங்க செல்வத்தை பறிக்க விட்டாள். ஆனால் நீ எதை கேட்டாலும் தருகு. சூது பகடை வேண்டாம்பா, சூதாட்ட வேண்டாயா மாமா, சூதாட்ட வேண்டாம் மாமா.
கட்டு பொருள் பொருளமா சொல்வது பௌஷேதா தெரிந்து போச்சு. மாணிப்பட ஓய் மாமா இப்ப உன்னை என்ன செஞ்சுட்டான்? ஒரே ஒரு ஆட்டம் சொக்கட்டான் ஆடுன்னு சொன்னான். நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்றிய தம்பி கிட்ட. மாமா என் தம்பி எதை கேட்டாலும் தரையா. சரி உன் தம்பி வேண்டாம். சரி இப்ப உன் தம்பி என்ன கேட்டான்? தமாஷா ஒரு ஆட்டம் அதுதானே கேட்டேன். மாமா விளையாட்டானாலும் வினதந்து முடிஞ்சிருமாமா. நான் சொல்றது நீ கேள்றா. தமாஷா ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்று கேட்டதற்கே இப்ப வரல. நாளை மருகன் துரியோதனன் கெட்டு விட்டா நீ என்னோட கொடுத்துட்டாங்க. என் தம்பி எதை கேட்டாலும் கொடுக்குறேன். ஆனா சூது பகடாடி எத்தனையோ நாடு கட்டி இருக்குது, எத்தனையோ குடும்பம் கட்டி இருக்குது மாமா. அதனால சூதாட்டம் வேண்டாயா. சரி வேணாம்னு சொல்றியா? நீ கொடுக்கும் தேவல, நீ ஆடும் தேவல. நம்ம என்ன பண்றான்? சாப்பிட்டு நம்ம மட்டும் போயிலாம் இருக்கலாம். வா போய் எங்கன்னா போய் உட்காருறோம் கொஞ்ச நேரமா. மாமா யாரா வந்து அமரலான்னு சொல்லிட்டு நான் இட்டுன்னு வந்தேன். ஆனா நீ இடம் பார்த்து அமர்ந்திய. இந்த இடம் எந்த இடம் பார்த்து கீழே பாரு மாமா. இடம் தானே வச்சுக்க. மரியாதை இருக்காது, உமக்கு மரியாதை இருக்காது. ஓய் உக்காந்துட்ட உக்காந்துட்டா ஏந்திருக்காத. ஏன்னா நீ தர்ம மரியாதை இருக்குது. சொல்லு மாமா. சூது மேடையில அமைத்து விட்டேன் மாமா. என்னுடன் சூது பகடையாட எங்கையும் துடிக்கின்ற மாமா. மாமா என் அதிகாரி என்று எதிர் என்று சூது பகடாட வாயுங்கையும் துடிக்கிறது எனக்கு. ஆமா சரி சூது மாடிய உட்கார வச்சிட்டேன். இதுக்கு பந்தி என்ன சொல்லியா? என்ன இப்ப